கோயிலை இடிக்க வந்த அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளிக்க முயன்றதால் மதுரை மாவட்டம் வேப்பங்குளத்தில் ஒரு பெரும் பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் அருண் இணைப்பில். என்ன நடந்தது அருண்? அங்க வணக்கம் கோபால். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்திருக்கக்கூடிய கள்ளிக்குடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வேப்பங்குளம் மருதூர் ஐயனார் கோவிலானது அமைந்திருக்கிறது. இந்த கோவிலானது மிகவும் பழமை வாய்ந்த கோயில். ஆரம்ப காலத்தில் பெட்டி வைத்து மட்டுமே இந்த கோவிலில் வழிபாடு நடத்தி வந்த நிலையில கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலை சுற்றி கட்டிடம் எழுப்பி கும்பாபிஷேகம் நடத்தி இந்த கோவிலை தொடர்ச்சியாக வழிபட்டு வருகின்றனர். சுமார் 150க்கும் மேற்பட்ட நபர்கள், ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்த நபர்கள் இந்த தெய்வத்தை வழிபட்டு வருகின்றனர். இந்த தெய்வத்தை வணங்கக்கூடிய சிலர் வெளியூர்களிலும் இருந்தும் தினமும் வந்து வணங்கி செல்கின்றனர். இந்த கோயிலுக்கு பட்டா வாங்குவதற்கு கள்ளிக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் ஏற்கனவே மனு அளித்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த கோவிலானது நீர்நிலையில் ஆக்கிரமிப்பு இருப்பதாகவும் இந்த பகுதியில் இருப்பதாகவும் அதே பகுதியில் இந்த கோவிலானது இருக்கக்கூடிய நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த கோவில் நீர்நிலையில் ஆக்கிரமிப்பு பகுதியாக இருப்பதாகவும் இதனால் அவருடைய வீட்டிற்கு செல்வதற்கு வழி இல்லாமல் இருப்பதாகவும் ஒருவர் நீதிமன்றத்தில் புகார் தெரிவித்திருந்தார். மேலும் நீர்நிலையில் ஆக்கிரமிப்பு தடத்தில் உள்ள இந்த கோவிலை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் மனுவில் கொடுத்திருந்தார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த இந்த வழக்கு விசாரணை முடிவுக்கு வந்த நிலையில் கடந்த மாதம் நீர்நிலை பகுதியில் இருக்கக்கூடிய கோவிலை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இன்று போலீஸ் சூப்பரண்ட் ராமலிங்கம் மற்றும் அருள் கள்ளிக்குடி வட்டாட்சியர் சிவகுமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் தலைமையில் கோவிலை சுற்றி இடிப்பதற்கு ஆயத்த நிலையில் இருந்தனர். அப்போது இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெண்களும் ஆண்களும் கோயிலை சூழ்ந்து கொண்டு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் பெண்கள் அனைவரும் கோயில் உள்ளே இருந்து பூட்டிக் கொண்டு இடிக்கக்கூடாது எனவும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் காவல்துறையினருக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒருபடி மேலாக ஊர் பொதுமக்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கோவில் மீது ஏறி நின்று பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். பெட்ரோல் ஊற்றிக் கொண்டு எரிக்கக்கூடிய இந்த முயற்சியை கண்ட பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் இளைஞர்களை அப்புறப்படுத்தி தற்போது இந்த கோவிலை 10 ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு தற்போது இந்த கோவிலை தரமட்டமாக எரித்திருக்கிறார்கள். கோபாலகிருஷ்ணன். நன்றி அருண், உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி. வாங்கம்மா, டக்குனு போங்கம்மா, போமா.